இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று. இருதயத்திலே, ஆண்டவரே, இந்த நாட்களில் என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்து கொண்டு இருக்கிறேனே, நான் என்ன செய்வது? எங்கு எதை ஆலோசித்தாலும், எதை செய்யலாம் என்று நினைத்தாலும் அதில் ஒரு சிக்கலும் அதில் ஒரு பிரச்சனையும் ஏற்படுகிறதே. நான் என்ன செய்வேன் என்று இருதயத்திலே புலம்பிக் கொண்டும், உன் எதிர்காலத்தை நோக்கி நீ என்ன செய்வாய், என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி ஆவேன் என்று இருதயத்திலே யோசனையோடு கூட இருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் என்று உனக்கு சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அப்படியே விட்டுவிடாமல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். உலக பிரகாரமான ஜாதி அல்ல. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜனக்கூட்டமாய் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய உயர்ந்தவனாய், உன் மூலம் அநேக சந்ததிகளை உருவாக்குவேன், உன் மூலம் அநேகரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் என்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அது சிறுமை அல்ல. அவர் உன்னை பெருமைப்படுத்தி உன்னை தேசமெங்கிலும் விளங்கச் செய்வார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.